இந்த விஜிலாண்டி படங்கள்னு வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது ஹாலிவுட்ல வந்து அது ஃபேமஸ். டெத் விஷ், அப்புறம் பேட்மேனு, டார்க் நைட்டு, இந்த மாதிரி நிறைய படங்கள் இருக்கு. அதாவது ஒருத்தர் வந்து போலீஸ்னால வந்து ஒன்றும் பண்ண முடியாது, தனியால வந்து ஃபாலோ பண்ணி பழி வாங்குவார். நைட்டு மட்டும் போய் வந்து அவர் வந்து அந்த சமூக விரோதிகள்லாம் வந்து கொள்ளுவார். அந்த மாதிரி தான் அந்த டெத் விஷ் படங்கள் அந்த மாதிரி இருக்கும். டெத் விஷ் வந்து பார்த்தீங்கன்னா சார்லஸ் பிரான்சன் வந்து இதுக்கு வேண்டிய ஃபேமஸ் ஆனவர். 50 வயசுக்கு மேலே தான் அந்த படம் ஹிட் ஆகி பயங்கர ஃபேமஸ் ஆனாரு. அந்த மாதிரி வந்து நலன் குமாரசாமி ஒரு இத்தனை வருஷம் கேப்புக்கு அப்புறம் எடுத்த படம் தான் இந்த வா வாத்தியாரு. படத்தோட கதை என்ன, கார்த்தி வந்து ஒரு கரப்டட் போலீஸ். அவர் தாத்தா வந்து ராஜ்கிரண் மிகப்பெரிய எம்ஜிஆர் ஃபேனு. கரெக்டா எம்ஜிஆர் இறந்தப்போ கார்த்தி பிறந்தங்காட்டி எம்ஜிஆரே வந்து கார்த்தியா பிறந்திருக்காருன்னு சொல்லி அவர் எம்ஜிஆர் மாதிரியே வளர்த்துவாரு. ஆனா இவர் அப்படியே ஆப்போசிட்டா இருப்பாரு. கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா ராஜ்கிரண் இறந்துருவாரு. அதுக்கப்புறம் கார்த்தி வந்து பாத்தீங்கன்னா காலையில கரப்டட் போலீஸாவும் நைட்டு வந்து நல்லது செய்யறவராகவும் மாறிடுவாரு. எதனால இது வந்து சேஞ்ச் ஆச்சு, ராஜ்கிரண் செத்ததுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம், இதுதான் மீதி கதை. இந்த மாதிரி ஒரு கதை வந்து நீங்க ஆல்ரெடி பார்த்து நினைச்ச உள்ளே வெளியெல்லாம் பார்த்தா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கரப்டட் போலீஸா இருப்பாரு. ஆனா அப்படியா செகண்ட் ஹாஃப் வந்து நல்லவனா மாறுவாரு. இது வந்து பாத்தீங்கன்னா பார்த்திபனே வந்து ஒரு பேட்டியில சொல்லியிருப்பாரு. ஒரு அவார்ட் ஃபிலிம் எடுத்தப்போ அம்மா ஜெயலலிதா கூப்பிட்டு எதுக்கு இந்த மாதிரி எடுக்கு, எம்ஜிஆர் மாதிரி எடுங்க, எம்ஜிஆர் மாதிரி ஒரு படம் எடுங்க அப்படின்னு சொன்னாரு. அதனாலதான் நான் உள்ளே வெளியே எடுத்தேன்னு சொல்லியிருப்பாரு. இது பாத்தீங்கன்னா அந்த சேம் கதை தான். ஆனா இதுல வந்து ஒரு எலிமெண்ட்ஸ், எம்ஜிஆர் எலிமெண்ட்ஸ் வந்து உள்ள வச்சிருக்காரு. அதாவது நம்ம நலன் குமாரசாமி நீங்க ஷார்ட் பிலிம் எடுத்ததே தெரியும், அவர் கொஞ்சம் ஃபேண்டசி கொஞ்சம் உள்ள பூத்துவாரு. அந்த மாதிரிதான் இதுலயும் கொஞ்சம் பண்ணியிருக்காரு. ஆனா இது வந்து ஒரு முதல் கோணல் முற்றிலும் கோணல் மாதிரி ஆகி போச்சு. ஏன்னா எல்லாமே அவுடேட்டடா இருந்துச்சு. அதுதான் இந்த படத்தோட பிரச்சனை. இந்த ஹிந்தியில வந்து பேடியான்னு ஒரு படம் வந்திருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா நைட்டு ஓனாய் மனிதனா இருப்பாரு, காலையில வந்து ஒரு கரப்டட் அந்த லேண்டு வாங்குற மாதிரி இருப்பாரு. காலையில போய் இவர் வந்து அந்த லேண்டை வாங்குறதுக்கு வந்து இவர் வந்து ஒருத்தனை ஒத்துக்கிட்டு வருவாரு. நைட்டு இவரே ஓனாய மாதிரி அவர் கடிச்சு கொண்டுருவாரு. இந்த மாதிரி ஒரு படம், சூப்பர் படம். அந்த பேடியா இருந்தா பாருங்க. இந்த மாதிரி இவர் எடுக்கணும்னு நினைச்சு பல லைட்டிங் செட்டிங், அப்புறம் இவருக்குன்னே ஒரு வேர்ல்டு உருவாக்குறது மாசிலான்னு, இந்த மாதிரி பல இது வந்து நலன் குமாரசாமி பண்ணியிருக்காரு. ஆனா இவர் அந்த ஷார்ட் பிலிம் ஹேங் ஓவர்ல இருந்து இனி வெளியே வரல. இந்த படத்தோட வந்து ரொம்ப வருஷமா எடுத்துட்டு இருக்கான்னு பார்த்தாலே தெரியுது. படம் ஒரு மாதிரி மங்களா இருக்கு, ஒரு வைப் இல்ல. ஆமா, டக்கு டக்குன்னு ஜம்ப் ஆகுது எடிட்டிங். அது அதாவது ரொம்ப நாள் எடுத்து வச்சு ஏதோ வந்து இதை கொடுத்தா போன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏன்னா இடையில இது நிறைய பிரச்சனையாச்சு. இந்த வந்துட்டு நலன் மேல யாரும் வந்து கமர்ஷியல் இல்ல நலன் வந்து இத்தனை வருஷம் கேப்ல வந்து ஒரு கிராஃப்ட் போன மாதிரி இருக்கு. எனக்கு ஷார்ட் ஒரு ரைட்டிங் நலனோட நாளை இயக்கம் எடுக்கும்போதே அவர் ஒரு சூப்பர் ஸ்டார் மாதிரி. நெஞ்சுக்கு நீதி வந்து நீங்க தெரியும் பார்த்தாலும் அப்படி ஒரு அட்டகாசமான ஒரு ஷார்ட் பிலிம். அது அதை கிடைச்ச பாருங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தெரியும் சூதுக்கம் எப்பேற்பட்ட படம் அது. அந்த மாதிரி ஒரு காமெடி படம் வந்திருக்கா, அப்படி இருந்துச்சு. சிரிச்சு 2 மணி நேரம் அந்த படம். அதுக்கப்புறம் போட்டு அடிக்கிறதா காமெடி. அதுக்கப்புறம் ஒரு காதலும் கடந்து போக வந்து எடுத்தாரு. ஒரு சூப்பரான ஒரு ரொமான்டிக் லவ் படம். இப்ப வரைக்கும் ஒரு ஒரிஜினல் ஃபெமினிஸ்ட் படம்னா அதுதான். அது வந்து காதலும் கடந்து போகுதான். அது வந்து அப்பேற்பட்ட ஒரு சூப்பர் படம். கொரியன் ரீமேக் தெரியும், ஆனா முடியல. அந்த மாதிரிதான் இருந்துச்சு. வேற வழி இல்லாம பார்க்க வேண்டியது இருந்துச்சு. ஒரு 10 பேர் இருந்திருக்குமா, அவ்வளவுதான் இருந்திருப்போம். யாருக்குமே தெரியல. கேண்டீன்காரங்களாம் வந்து எதுக்கு அந்த மாதிரி பேசுறாங்க. அவங்களே ரிவ்யூ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நலன் குமாரசாமிக்கு வந்து இப்படி ஒரு நிலைமை வருமானு நினைச்சே பார்க்கலாம். ஏன்னா நலன்லாம் வந்துட்டு ரொம்ப ஃபேவரட் டைரக்டர். அவரு எதிர்பார்க்கல. ஆனா நலனுமே வந்துட்டு பேட்டியில வந்துட்டு இது நலன் ஃபேன்ஸ்க்கான படம் கிடையாதுன்னு அவரே வந்து அவர் ஏன் சொன்னாரு, யாரு வந்து இன்டர்ஃபியர் ஆனா என்னன்னு புரியல எனக்கு. இவர் ஏன் இவ்வளவு நாள் படம் எடுக்காம வந்தாருன்னு புரியல. இப்பதான் புரியுதுன்னு நினைக்கிறேன். அவருக்கே தெரிஞ்சிருக்கு அவரால் எடுக்க முடியலன்னு நினைக்கிறேன். அப்படிதான் எனக்கும் தோணுது. ஏன்னா அவருமே ஒரு இந்த மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காரு. அவ்வளவு ஃபைட்டு எல்லாம் வந்து சூப்பரா இருந்துச்சு. ஒரு செட்டு எல்லாம் போட்டு ஒரு நல்ல ஐடியா வச்சுட்டு அது வந்து சொதப்பன மாதிரி. ஏன் வந்து இந்த படம் வந்து ஒரு எம்டி இதா இருக்கு, ஒண்ணுமே இல்ல. அந்த கருணாகரன்லாம் இருக்காரு அதுல, ஒரு வந்து காமெடியே பண்ணல. இருந்தா பின்னா நின்று இருப்பான்ல அவன் வந்து சூதுகம்ல எப்படி காமெடி ஹீரோ மாதிரி. இதுல பார்த்தா ஏதோ சைட்ல யாருமே காமெடி பண்ணலைங்க. மெயினா சின்ன ஐடியாஸ் வந்து அது ஷார்ட் பிலிம் ஐடியாஸ் இருக்கு. அந்த வந்து ஒரு லெட்டர் கூட படிச்ச மாதிரியே பேசுவாரு ஒருத்தர். அது சூப்பர், நல்லா இருக்கும். அது வந்து நல்லா இருந்துச்சு அந்த மாதிரி. ஆனா இப்படி வந்து ஒரு பேஸ்லெஸ்ஸான ஒரு படம் எதுக்கு எடுத்தாரு இவரு? அவசரமா இடையில வந்து படம் நடக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா கார்த்திக் டைரக்டர் பிரச்சனை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது வந்து ரொம்ப நேரம் எடுக்கிறாரு, திடீர்னு கிளம்பிடும் அந்த மாதிரி சொல்லிட்டு. இதுல சில ஐடியாஸ் சத்யராஜுக்கு பல்லு வச்சிருக்கிறது, சத்யராஜ் எதுக்கு? சத்யராஜுக்கு வந்து இதே மாதிரி நம்பியாரோட உள்ள பொண்ணு சூப்பரா இருந்திருக்கு. அந்த மாதிரி ஏதாச்சும் ஐடியா பண்ணி ஒண்ணுமே இல்ல. ஐடியாவே ஆனந்தராஜ் கொஞ்சம் சீன் வந்தாலும் கொஞ்சம் வந்து அவர் எம்ஜிஆரவே வாழ்ந்துருக்காரு. அதுலயே அவர் பைத்தி தான் சொல்லுவானுங்க.
அந்த மாதிரிதான் அவர் வருவாரு. அது வந்து நல்ல காமெடி. அதெல்லாம் அது வந்து ரொம்ப இதா இருக்கும்னு நினைப்பாங்க. ஆனா அது வந்து ஒரு நல்ல காமெடி. நல்லனோட படம் பார்த்தோம் தெரியும். அது ஒரு பிளாக் காமெடி சர்க்காசம் வந்து அது நல்லாவே தெரியும். அதுதான் இவரோட இது. அவரோட இது வறண்ட ஒரு படம் தான் இது. அது எதிர்பார்க்கிற நடந்துட்டு சரியான டிசப்பாயின்மெண்ட் இது. அது இனி இதுக்கப்புறம் வந்துட்டு நலன்கிட்ட இருந்து கம்பேக் வருமாங்கிறது தெரியல. அது கஷ்டம்தான், எப்படின்னு தெரியல. சரி, படம் ஓடிட்டு இருக்கு, விருப்பம் வந்தா பாருங்க. ரொம்ப ஃப்ரீயா இருந்தா போய் பாருங்க, தூங்கிட்டு வாங்க ஏசில. எப்பவுமே பாத்தீங்கன்னா ஒரு படம் இத்து போனதா இருக்கலாம், ஆனா அது அப்டேட்டா இருந்தா போதும். ஆனா ஒரு இத்து போன படம் வந்து அவுடேட்டடா இருந்தா ரொம்ப கஷ்டம். அந்த அவுடேட்டட் படம் தான் இந்த வாத்தியார். இத வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு இது வந்து அட்டகாசமான ஒரு மாஸ்டர் பீஸ் எல்லாம் சொல்லுவாங்க சில பைத்தியக்காரங்க வந்து. அது என்னன்னு தெரியல. அது நலன்குமார் சாமி வந்து மண்டல ஏத்தாம ஒரு நீட்டான ஸ்கிரிப்டோட அடுத்த தடவை நீங்க வந்து கண்டிப்பா ஒரு சூப்பர் ஹிட் கொடுக்கணும். நான் கண்டிப்பா நம்புறேன். We are waiting. ஆமா.